வணக்கம். ஒரு ஜீவன் கஃபேலேருந்து செஃப் மாரியப்பன். இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷோட நேம் உருளை பட்டாணி வறுவல். அதுக்கு தேவையான பொருட்கள் உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், வறுவல் மசாலா பவுடர், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், சோம்பு, வெங்காயம், பச்சை பட்டாணி, உருளை, தக்காளி, எண்ணெய். உருளை பட்டாணி வறுவல் செய்முறை. இருபது ml ஆயில், எண்ணெய் சூடாகட்டும். உருளை பட்டாணி வறுவல் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அது சவுத் இந்தியன் வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்லாம். எக்ஸாம்பிள் வந்து தயிர் சாதம், புளி சாதம், அந்த மாதிரி தக்காளி சாதம், அந்த மாதிரி சாதத்துக்கெலாம் ரொம்ப காம்பினேஷனாக நல்லாயிருக்கும். அது எங்கள்கிட்ட வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களே ஆர்டர் பண்ணாங்கன்னா ரொம்ப கேட்டு ரொம்ப விரும்பி கேட்பாங்க. உருளை பட்டாணி வறுவல் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி கேட்பாங்க. எண்ணெய் சூடாகிட்டு சோம்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இஞ்சியும் அதே மாதிரி தான், ஒரு ஸ்பூன் போடணும், கட் பண்ணிக்க சின்னதாக. அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு அது நல்லா எண்ணெயிலே வதக்கணும். இந்த பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா ஏற்கனவே பாயில் பண்ணி தனியாக வச்சுக்கணும். நம்ம பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு வந்து க்யூப்ஸ் கட்டிங் கட் பண்ணி அதையும் பாயில் பண்ணி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு பாயில் பண்ணி வச்சுக்கணும் தனியாக. அதை இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு அந்த வாசனை நல்லாவே தெரியும் நமக்கு, நல்லா வதங்கிட்டுன்னு. வெங்காயம், பச்சை மிளகாய், அதுவும் க்யூப்ஸ் கட்டிங் தான். வெங்காயம் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் பவுட்ரு சேர்க்கணும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ரொம்ப கம்மியாக வந்து மஞ்சத்தூள் சேர்க்கணும். இது வந்து வறுவல் மசாலா. இதில் என்னென்ன மசாலாங்கன்னா காஞ்ச மிளகாய், குண்டு மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு, இதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு ஸ்பூன் போடணும். தக்காளி சேர்க்கணும். இதில் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். மசாலா சேர்க்குறப்பே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உருளை பட்டாணி வறுவல் வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். அது நம்ம சொல்லமுடியல, தொட்டுக்குன்னு சொல்லமுடியல, அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி எதுக்காக சேர்க்குறேன்னா அந்த மசாலா எல்லாமே வந்து ஒன்றா சேரணுங்கிறதுனால தான். இப்போ பாயில் பண்ண பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு பாயில் பண்ணது ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருப்போம், அதையும் சேர்த்துக்கணும்.
இது மேலே வந்து மல்லி இலை கொஞ்சம் போடணும். இதை அப்படியே வந்து இந்த மசாலா கூட அப்படியே பெரட்டணும். அப்படியே மசாலா, பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்று சேரணும். அது காரம் அதிகமாக வேணும்னா வறுவல் மசாலா சேர்த்துக்கலாம். காரம் அதிகம் வேணும்னா சேர்த்துக்கலாம். இது கடைசியாக கூட சேர்க்கலாம். அந்த பச்சை வடை இதில் வராது. ஏன்னா இது ஏற்கனவே வறுத்துறோம் அந்த பவுட்ரு. இப்போ மிளகாத்தூள்லாம் இப்போ சேர்த்தோம்னா வந்து பச்சை வடை வரும். இந்த வறுவல் மசாலா வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறதுனால வந்து நம்ம எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வறுவல் மசாலாவை. எங்கள் ஜீவன் ஹோட்டலுக்கு வரவங்க வெறும் தயிர் சாதம், தக்காளி சாதம் மட்டும் சாப்பிட மாட்டாங்க. அது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உருளை பட்டாணி வறுவலுக்காகவே அந்த ரைஸ் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து ரெண்டுக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு தேவையான பட்டாணி உருளை வறுவல் ரெடி ஆகிட்டு. இப்போ இது வந்து சவுத் இண்டியன்ஸுங்கிறதுனால வந்து நம்ம இலையில் கொடுக்குறோம். அதை வந்து சர்வீஸ் பண்ணுறோம். அதை நம்ம இலையில் போட்டோடனே அதோடய வாசனை இன்னும் அதிகரிக்கும் உங்களுக்கு. வீட்டில் சொல்லுவோம்ல, தொட்டுக்குன்னு சொல்லுவோம்ல, அதே தான் இது மேலே வந்து கொத்தமல்லி இலை போடணும். வந்து இலையில் போடுறதுனால இன்னும் வாசனை அதிகரிக்கும். இது வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வறுவல் மசாலா மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காஞ்ச மிளகாய் அதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் அந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். சத்தியம் சமையலில் இப்போ ஒரு சின்ன பிரேக்.